இனிமேல் கோயிலுக்கு போகும் பொழுது எலுமிச்சம்பழத்தை சூலாயுதத்தில் மறக்காமல் சொருகிடுங்க. நீங்கள் வேண்டிய இந்த ஒரு விஷயம் உடனே நடக்குமா? கோயிலை ஏன் சூலத்தில் எலுமிச்சை குத்தப்படுகிறது என்று கேள்வி பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தும். ஒரு பழத்தை எடுத்து அதனை வேலால் குத்தி அதை கோயில்களில் அல்லது வீடுகளில் பூஜைக்கு பயன்படுத்துவது சாதாரணமாக தெரியக்கூடும். ஆனால் அதன் பின்னணியில் இருக்கும் ஆன்மீக கதையும் மனநல கோணமும் மெய் சிலிர்க்க வைக்கும் அளவிற்கு ஆழமானது. தமிழ் மரபில் எலுமிச்சை என்பது சக்தி வாய்ந்த திருஷ்டி நீக்கும் பொருள். இது வீட்டின் வாசலில் தொங்க, குழந்தைகளின் தலையில் சுற்ற, வாகனங்கள் முன்னால் வைக்க, கடைகளில் தொங்க, எங்கெங்கும் பயன்படுகிறது. இதற்கு காரணம் எலுமிச்சையின் புளிப்பு சுவை. இது நமக்கு தெரியாத அளவுக்கு சக்தி வாய்ந்த அதிர்வுகளை உண்டாக்கும். அந்த அதிர்வுகள் தீய சக்திகளை ஓட்டும் என்றும் நம்பப்படுகிறது. சூலம் என்றாலே ஒரு சக்தியின் சின்னம். வேல் என்பது முருகனின் ஆயுதமாக மட்டுமல்ல, பாவங்களை ஒழிக்கும் அடையாளமாகவும் கருதப்படுகிறது. வேலால் எலுமிச்சையை குத்துவது என்பது வாழ்க்கையின் தடைகளை, எதிரிகளை, சோகம், நோய்கள் போன்றவற்றை குத்தி கடந்துவிடும் என்ற ஒரு உள்நோக்கம் உள்ள செயல். குறிப்பாக எலுமிச்சை குத்தும் போது அதில் இருந்து சாறு வெடித்து எழுவது உள்ளத்தில் அடங்கியிருக்கும் துன்பம் வெளியில் பாயும் ஒரு சின்னமாக நம்பப்படுகிறது. இதுவே பைரவர், கருப்பசாமி, சுடலைமாடான் போன்ற ஊர்தி தேவதைகளுக்கான வழிபாடுகளில் பலியாக வழங்கப்படும் ஒரு வழிமுறையாகவும் திகழ்கிறது. ஒரு காலத்தில் மனித பலி அல்லது கோழி பலி வழக்கத்தில் இருந்ததை இப்போது எலுமிச்சை பலியாக மாற்றியுள்ளனர். இது ஒரு சமுதாய ஒழுங்கையும் ஆளுமை மிக்க ஆன்மீக மாற்றத்தையும் காட்டுகிறது. இதே வேளையில் சில கோயில்களில் பைரவருக்கு தினசரி எலுமிச்சை பலியாக வைத்து குத்துகிறார்கள். அந்த பலி ஒரு நேரத்தில் வேள்வி தீபமாகவும் மாற்றப்படுகிறது. குத்தப்பட்ட எலுமிச்சைக்கு இடையில் சிறிது எண்ணெய் ஊற்றி திரியை வைப்பதன் மூலம் அந்த பலி சுடர் விளக்காக மாறுகிறது. இது நம் துக்கமும் நெகட்டிவ் எண்ணங்களும் ஒளியாவதை குறிக்கும் சின்னமாக திகழ்கிறது. மனநல ரீதியாக ஒரு செயலால் துன்பம் வெளிப்படுவது மனதில் சிறு நிம்மதியை தரும். அதே போல எலுமிச்சை குத்தும் செயலும் ஒருவர் தம் உள்ளத்தில் உள்ள மன அழுத்தங்களை வெளியேற்றும் ஒரு உளவியல் அடிப்படையிலான ஆன்மீக தருணமாக கருதப்படுகிறது. சிலர் இதை மூட நம்பிக்கை என புறக்கணித்தாலும் உண்மையில் இது மனதை சம்மதமாக்கும் ஒரு வழியாய் நீண்ட காலமாக இருந்து வந்த மரபாகவே இருக்கிறது. இத்தகைய மரபுகள் நம் முன்னோர்கள் சிந்தித்த ஞானத்தின் ஒரு பகுதி. ஒவ்வொரு சடங்கும் வெறும் வெளிப்படையான உடன்பாடு அல்ல, அது மனிதன் ஆழத்திலிருந்து உருவாக்கிய மனோவியலின் விளைவாகும். சூலத்தில் எலுமிச்சை குத்துவது என்பது அந்த ஒரு கணத்தில் நாம் எல்லா தீய சக்திகளையும் வெளியில் தள்ளி புதிதாக வாழும் நம்பிக்கையுடன் புதிய ஒரு பயணத்தை தொடங்குவதை குறிக்கும். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.